மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Thank you for tuning in. கொஞ்சம் பேராக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக வருகிறவர்களாக இருக்கிறபடினாலும் உங்களுக்காக இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி
நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே இந்த ஆன்லைன் சர்வீஸில் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் நாமத்தில் உங்களை மறுபடியுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. தேவ பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அவருடைய இந்த பிரசன்னத்தில் அவர் நம்மை புதிய எல்லைகளுக்குள்ளே அவர் நடத்த வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு பலத்தின் மேல் பலனடைகிற அனுபவம் உண்டு. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மகிமை மேல் மகிமை அடைகிற அனுபவம் உண்டு. புதிய எல்லைகளை இந்த ஆராதிக்கிற வேளையில தாமே தேவன் நமக்கு தரவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் அடைகிற ஒரு நேரமாக, கிருபை மேல் கிருபை அடைகிற ஒரு நேரமாக, கிருபை பெறுகிற நேரமாக இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் மாற்றி தருவீராக. நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நின்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, தேவ மகிமை எங்களை மூடுவதாக. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்னை நிரப்பிடும் நேரமே, தேவ மகிமை என்னை நிரப்பிடும் நேரமே. தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்திடும் இந்நேரமே, தேவ மகிமை என்னை நிரப்பிடும் நேரமே, பலத்தின் மேல் பலனடைந்திடும் நேரமே, கிருபை மேல் கிருபை பெற்றிடும் நேரமே, பலத்தின் மேல் பலனடைந்திடும் நேரமே, கிருபை மேல் கிருபை பெற்றிடும் நேரமே, ஆவியானவரே ஆளுகை செய்திடுமே. நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து சொல்லலாம். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்திடுமே. இன்னொரு விசையாய், ஓ ஆவியானவரே ஆளுகை செய்திடுமே. அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா தேகம் முற்றிலுமாய், அற்புதர் கரத்தில் தீபமாய் ஜொலித்திட எங்களை பயன்படுத்துவீராக. அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா தேகம் முற்றிலுமாய், அற்புதர் கரத்தில் தீபமாய் ஜொலித்திட. அப்படியே விட்டு கொடுத்து சொல்லுங்க. விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா யாவையும் தந்து அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா தேகம் முற்றிலுமாய், அற்புதர் கரத்தில் தீபமாய் ஜொலித்திட. உம்முடைய கரத்தில் எங்களை ஏந்திக் கொண்டு உலகில் சுடராய்
எங்களை பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்கள் துதி, எங்கள் ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாய் மாறுவதாக. ஆமென். கடந்த காலங்கள் முழுவதுமாய் கண்மணியை போல நம்மை அவர் பாதுகாத்தாரே, நம்மை அவர் பராமரித்தாரே. உள்ளத்தில் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே, ராஜாவை குறித்து நல்ல விசேஷங்கள் இருதயத்தில் பொங்குகிற இந்த நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம், பாடுகிறோம் என்று ஒரு பழைய பாடலை பாடி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க எந்தன் இயேசுவை பாடிடுவேன். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நாங்கள் அவரை நேசிக்கிறோம். அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரில் அன்பு கூறுகிற ஒரு இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்தவர்களாக இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு துதி பலிகளை ஏறெடுப்போம். இதிலும் பெரிதானவைகளை தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லலாமா? எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நான் அவரை நேசிக்கிறேன். I love you Lord. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பாதங்கள் சறுக்கின போதெல்லாம் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதங்களை அவர் காத்து கொண்டாரே. ஆண்டவரே, சேதங்கள் அணுகாதபடிக்கு செட்டைகளின் நிழலிலே நீர் எங்களை மறைத்துக் கொண்டீரே. நன்றி என்று சொல்லி பாடி ஆராதிப்போமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, போர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, போர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் கிருபைகள் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். சொல்லுங்க, எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, எத்தனை நிறைவுகள் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் கொண்டாடுகிறோம். நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொன்னாரே. அவரை துதிக்கும்படிக்கு அவர் நமக்கு தந்த அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். சில வேளை இமைப்பொழுது எங்களை மறந்தாலும் ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் காத்து வருகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிருபைகளை எங்கள் வாழ்வின் எல்லைகளிலே பொழிய செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே.
கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபைகள் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபைகள் பொழிந்தாரே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அவரே தஞ்சம், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு ஆதரவு. ஓ கரங்களை தட்டி சொல்லுங்க. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஹல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை தங்கிய வாசஸ்தலத்தை வாஞ்சித்து மான்கள் நீரோடையை பார்த்து கதறுவதை போல ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறவர் அளிப்போடு உம்மை சந்திக்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு கூட உற்சாகமாய் பாடுவோமா? ஆண்டவர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். இன்னொரு முறை. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாலாம் இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ துதி சத்தத்தோடு கூட நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர், உம்மை பாடுகிறோம். ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். தகுதியில்லாத எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த கிருபை, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு மேலானவர் ஆண்டவரே. உம்மை போல எங்களுக்கு கிருபை கொடுப்பதில்லை, உம்மை போல எங்களுக்கு நன்மை செய்வதில்லை, உம்மை போல எங்கள் தேவைகளை சந்திக்கிறதுல, உம்மை போல எங்களை பாதுகாக்கிறதுல யார் உண்டு ஆண்டவரே? நீர் அல்லால், நீர் அல்லால் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் ஆறுதல், எங்கள் தேறுதல் எல்லாமே நீங்க தானப்பா.
நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் கலக்கங்களில் எங்கள் கவலைகளில் எங்களை அரவணைக்க எங்களுக்கு ஆறுதல் சொல்ல உம்மை தவிர யாருமே இல்லையே. எங்கள் பலவீனங்களில் எங்கள் சோர்வுகளில் எங்கள் தனிமைகளில் எங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் அறுந்து போன சூழலில் கூட ஆண்டவரே உம்மை போல எங்களை விசாரிக்க எங்கள் சார்பில் எங்களுக்காய் நிற்க உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை சொல்லுங்களேன், அது வீணான வாழ்க்கை அல்லவோ. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா. நீரே என் பலன், நீரே என் துருகம். நான் நம்பி இருக்கிற கண்மலை நீர் அல்லவா ஆண்டவரே. சோர்வின் நேரத்திலையும் சுகவீனத்தின் நேரத்திலையும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் போது we are here to worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக, சொல்லி தீராத ஆச்சரியமான கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா உம்மையே சுவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீரே கரத்திற்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. மரணத்தின் பாதைதனில்
மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் உமக்கே ஆராதனை. எலோஹீம் எங்கும் நிறைந்திருக்கிறவரே, அடோனாய் தெய்வமே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. ஆராதிக்க தகுதியுள்ள ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. ஓ, நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமைக்கு பாத்திரர். ஜீவபலியாய் ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனை வேளையில எல்லா கனத்தையும் எல்லா துதியையும் உமக்கே செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் ஆராதனையை அங்கீகரிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, இந்த ஜீவ பாதையில் இன்றைக்கும் ஆவியானவர் தொடர்ந்து நடத்தி செல்வீராக. ஆளுகைக்கு விட்டுக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர் ஆல்பர்ட். ஒன்ஸ் அகெயின் பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதனையில் இணைந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தமிழ்நாடு எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன் சூடு ரொம்ப இருக்கிறது. நமக்கு 2 மாநிலத்திலையுமே இன்வால்வ்மெண்ட் உண்டு. பீகார் election and Tamil Nadu election will have its implications, but ஒரு larger point of viewல நாம் தேவன் ஆளுகை செய்கிறார் என்று சொன்னாலும் ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அதை தொடர்ந்து ஜெபிக்கணும். 2வது, எலெக்ஷன் நடக்க போகிற வேளையில் ஒரு பெரிய பரபரப்பு. தமிழ்நாடு கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக எலெக்ஷன் ப்ரேயர் என்ற ஒரு கான்செப்ட் 2004 ஒரு பெரிய அளவில் ஆரம்பித்தது. அது ஒரு ஸ்பெசிஃபிக் கிவன் சிச்சுவேஷனில் ஒரு வேர்டு, பட் அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. பட் nevertheless praying is good. ஜெபம் என்பது நல்லது, பட் எப்படி ஜெபிக்கிறோங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பர்டிகுலர் கட்சியை மையப்படுத்தி ஜெபிக்கிறது எவ்வளோ தூரம் சரி என்று எனக்கு தெரியல. நம்ம ஜஸ்ட் ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுத்து ஜெபிக்கிற பழக்கம் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஜனவரி 26 தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதே போல் பாண்டிச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் ஒரு 7 மணி நேர ஜெபம் நடக்க இருக்கிறது. சென்னையில் நியூ லைஃப் செலிப்ரேஷன் சென்டர், அந்த பெரிய இடம் டெடிகேட் பண்ணாங்க தெரியுமா லாஸ்ட் சண்டே. அதை குறித்து நான் சொல்லுகிறேன். அந்த இடத்துல வைத்து நடைபெறும். மோகன்சி அண்ணன் கலந்து கொள்வார்கள். அந்த ஸ்டேடியத்தை நிரப்ப பிளான் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜெப கொடுகையை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் சண்டே ஈவினிங் we had the dedication of New Life Celebration Center. 3
ஹால் இப்போ இருக்குது. முதல்ல அவங்க கட்டினது லைஃப் சென்டர், அதுக்கு அடுத்து கட்டினது ரிவைவல் சென்டர். முதல்ல கட்டினது 2000, அதுக்கு அடுத்து கட்டினது 5000 சீட்டிங் கெப்பாசிட்டி. இப்பொழுது போன சண்டே திறந்தது வர்ஷிப் சென்டர், 25,000 பேர். லுக்ஸ் லைக் அ கிரிக்கெட் ஸ்டேடியம். ஜஸ்ட் தட் நடுவில் பிளே கிரவுண்டு கிடையாது. அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். அதில் ஜனவரி 26 நடக்கும். ஸோ சென்னையில் உள்ளவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டியை கட்டுவதற்கு பாஸ்டர் மோகனுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிட்டியில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங். திருப்பி ரிப்பீட்டடாக பாஸ்டர் மோகன், அப்புறம் ஆல் இண்டியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் லீடர் பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸ் எல்லாரும் ரிப்பீட்டடாக சொன்ன ஒரு காரியம், இது NLAGக்கு மட்டும் கிடையாது, இது AG சபைக்கு மட்டும் கிடையாது. தட் இஸ் அ குட் திங். ஏன்னா இது பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னொரு 3 மாதம் வேலை இருக்குது, இன்டீரியர் வேலை, மற்ற காரியங்கள் எல்லாம். அதற்கப்புறம் கிறிஸ்மஸ் சர்வீஸ் தான் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, அஃபிஷியல் சர்வீஸு. அதுக்கப்புறம் வாட்ச் நைட் சர்வீஸு. ஸோ பட் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் டு ரிஜாய்ஸ். தமிழ் திருச்சபை 70 நாடுகளில் இருக்குது. 170 நாடுகளில் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பட் ஒன் பிக் சர்ச் எதுன்னு கேட்டால் இதுதான். அது சென்னையில் இருக்கிறது, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் மோகனுக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுசை கொடுப்பாராக, நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் எவ்ரி மந்த்து அங்கே ஒரு ஹீலிங் மிரக்கிள் சண்டே, மிரக்கிள் டே ஒன்று நடத்துவதற்கு மோகன் சி அண்ணன் கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக 12 டைம்ஸு எவ்ரி மந்த் ஒன்ஸு அது நடக்கும். ஸோ அந்த இடம் வில் பி யூஸ்ட் டு த பெஸ்ட், இன் த பெஸ்ட் பாசிபிள் வே ஃபார் த பிளெஸ்ஸிங் ஆஃப் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே, பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு நீர் கொடுத்த ஜெயத்திற்காக பெரிய போராட்டம், ஆண்டவர் பெரிய ஸ்ட்ரகிள், எத்தனை கோர்ட் கேசஸ், எத்தனை எதிர்ப்பு அலைகள், எத்தனை கூட இருந்தவர்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் நினைத்தவர்கள் எதிர் நபராக மாறியது. இப்படி பல காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரை விடாமல் ஜெபத்தில் போராடி ஜெயம் எடுத்த பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் தட் பிக் விஷன். இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு அந்த டீமுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, கிராண்ட் பண்ண ஃபேவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆமேன். பட் பீகார் எலெக்ஷன் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது மிஷினரிகளுடைய கல்லறை என்று சொல்லப்பட்டு இருந்தாலும் பீகார் இதுவரைக்கும் அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு அழுத்தமும் கிறிஸ்தவர்களுக்கு வந்ததில்லை. கடந்த 50 ஆண்டுகள்ல, வெதர் இட் இஸ் லல்லு பிரசாத் யாதவ் ஆர் இட் இஸ் நிதிஷ்குமார், யாரா இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எதிர்ப்பு வரவில்லை. பட் அங்க இருக்கிற ஆன்டி கிறிஸ்டியன் குரூப்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எதிர்ப்பு அலைகள் எப்பொழுதும் இருக்கிறது. பட் இந்த எலெக்ஷன் எப்படி ரிசல்ட் வருமோ, பட் எப்படி வந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை தீவிரமாக செய்யணும் என்பது நிச்சயம். கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். பீகார் எலெக்ஷன்ஸ். ஆண்டவரே, பீகார் மாநிலத்தில் நாங்கள் கால் வைத்த 27 ஆண்டுகளில் எவ்வளவோ முன்னேற்றத்தை பார்த்திருக்கிறோம். ஜெபிக்க ரோட்ஸ் நல்லா இருக்கிறது, பல ப்ரோக்ரஸ் இருக்கிறது.
எல்லாவற்றிற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். We are grateful to you. We are deeply grateful to you for everything that you have done. Spiritual church planting efforts ஒரு பக்கம், but transformation of the community, the larger Bihar, எவ்வளவோ ப்ரோக்ரஸை பார்த்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து பீகாருடைய நன்மைக்காக, பீகார் மக்களுடைய நன்மைக்காக, மக்களுடைய நலனை மையமாக வைத்து செயல்படுகிற ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஊழியங்களை எல்லாம் இந்த அடுத்த 5-8 ஆண்டுகளுக்குள்ள செய்ய எங்களை பலப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், ஒரு குயிக் growth இருக்கும் என்ற காரியத்தை எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர். அது நிறைவேறும், அதற்காலம் வந்துவிட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மிஷனரிகளை நினைக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா அருள் தாருமே என்ற பாடலை பாஸ்டர் ராபர்ட் ராய் பாடும்படி கேட்கிறேன். தேங்க்யூ. Glorify your name of Jesus. உம்முடைய கிருபாசன தந்தை வந்து நிற்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. சோர்ந்து போகாமல் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராக இயேசு வார்த்தைகளை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, சோர்வுகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு பலனை தருவீராக. தேங்க்யூ. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தே, சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. தேங்க்யூ. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. எத்தனையோ ஜனங்கள் உண்டு, அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு ஆண்டவரே இந்த நாட்டிலே சபைகளையும் எங்களையும் உம்மை அறிந்த எங்களை ஏவுவீராக. எங்களுக்குள்ளே அந்த பாரம் இறங்கி வரட்டும், உண்மையாய் அந்த பாரம் இறங்கி வரட்டும். God, we stand before you. Thank you. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை நீட்டிரும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை நீட்டிரும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். Praise God. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர் ராபர்ட் ராய். பிரியமானவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். வாழ்க்கையின் இருளான பள்ளத்தாக்கின் வேலைகளை எப்படி சமாளிப்பது? ஹேண்ட்லிங் த டார்க் வேலி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில இருளான நேரங்கள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வரும். We will have that. இது ரியாலிட்டி. ஆமேன். ஆகவே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கொள்வது ஞானம். கர்த்தர் தாமே கிருபை கொடுப்பாராக. நம்மோடு ஆண்டவர் பேசுவாராக. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசும் உங்க வசனம், உங்க வார்த்தை விடுதலையோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்குகள், டார்க் வேலிஸ் ஆஃப் லைஃப். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், whether we like it or not, whether we have faith for it or not, we will have valley moments in life. வாழ்க்கையில நமக்கு பள்ளத்தாக்கின் வேளைகள் நிச்சயம் இருக்கும். There will also be mountain top experiences. மலை உச்சி அனுபவங்களும் நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு பள்ளத்தாக்கு நேரங்களும் வாழ்க்கையிலே இருக்கும். All sunshine and no rain makes a desert very dry. இது அரபிய பழமொழி.
All sunshine and no rain makes a desert very dry. Rainy days and thunderstorms do come and strike. பெருமழையும் இடிமின்னலும் வாழ்வில் வரத்தான் செய்யும். அது நம்முடைய இயல்பான வாழ்க்கையை, ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ஒர்க்கை அது இன்டரப்ட் பண்ணும். நம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள், நிகழ்வுகள் சில வேளைகளிலே அது நிமித்தம் ரத்து ஆகும். Sometimes we need to cancel our programs and plans, and all these upsets do take place when there is a natural disaster that comes and strikes us in an unexpected moment. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்வது? What do we do? How do we respond to dark valley moments of life? சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. The psalmist has made up his mind as to how he will respond during times of difficulties. பள்ளத்தாக்கின் நேரங்களிலே, தாழ்வான வாழ்வின் வேளைகளிலே எப்படிப்பட்ட மாறுத்தரம் தான் கொடுக்க போகிறார் என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். சங்கீதக்காரர் இந்த இடத்துல தாவீது, he says, I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். For you are with me, Lord. Your rod and your staff, they comfort me. அந்த ஒரு revelation அவருக்கு இருந்தது. If there is no gloomy day, no valleys, no difficulties, then life will be very monotonous and probably dry. Without challenges and difficulties, we won't grow and mature. சவால் நிறைந்திருக்கும் வாழ்வின் சூழ்நிலைகள் தான் நம்மை முதிர்ச்சிக்கு நேராகவும் வளர்ச்சிக்கு நேராகவும் நடத்துகிறது. It takes both good times and bad times to complete you. உங்களை முழுமையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு வாழ்வின் மகிழ்வான நேரங்களும், துயரமான நேரங்களும், உயர்வான நேரங்களும், தாழ்வான நேரங்களும், மலை உச்சி நேரங்களும், பள்ளத்தாக்கின் நேரங்களும் வாழ்விலே இருக்கும். Life is a mixture of pain and pleasure. இன்பமும் வேதனையும் நிறைந்தது கலந்ததுதான் வாழ்க்கை. வெற்றியும் தோல்வியும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. Victory and defeat are life reality. Success and failure, ஜெயமும் வீழ்ச்சியும், மலை உச்சி அனுபவமும் பள்ளத்தாக்கின் நேரங்களும். இஸ்ரவேல் தேசத்துல மலைகள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு. And some of the valleys are very, very steep. And the only time they see sun and have light is when the sun is right over its location. Valleys speak of low times in life. பள்ளத்தாக்குகளை நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் என்றால் தாழ்வான நேரங்கள். யோசுவாவின் புஸ்தகத்திலே சோதனையின் பள்ளத்தாக்கு என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். The valley of trial. சங்கீதம் 84ல அழுகையின் பள்ளத்தாக்கு என்று வாசிக்கிறோம். The valley of trial in the book of Joshua. The valley of weeping in the book of, or in the chapter Psalm 84. பள்ளத்தாக்குகளை குறித்த ஒரு 5 உண்மைகள்.
5 facts of valleys. பள்ளத்தாக்குகளை குறித்து 5 உண்மைகள். நம்பர் 1, valleys are inevitable. பள்ளத்தாக்குகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. Whether you like it or not, it is going to happen. சிலர் அதை கடந்து போயிருக்கிறீர்கள், சிலர் அதை கடந்து போய்க்கொண்டு இருக்கிறீர்கள், சிலர் அதை கடந்து போக வேண்டிய வேளைகள் வரும். உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை ஒருவேளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு வெளியே இருக்கிற காரியங்களை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது. The external things you can't control. It will come, it will happen, but you have to decide as to how you are going to respond. வெளியிலே நடக்கிற காரியங்களை நீங்கள் ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணலாம். உள்ளே நடக்கிற காரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமானால் வெளியிலே உள்ள காரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார். நீதிமானுக்கு வரும் துன்பம் குறிப்பாக அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Tribulation is a certainty. ஆமென். நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாய் இருக்கும். சங்கீதம் 34:19. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:33. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. 1 கொரிந்தியர் 10:13. Valleys are inevitable. Number 1, பள்ளத்தாக்குகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இரண்டாவது, I said I will talk about 5 facts of valleys. பள்ளத்தாக்குகளை குறித்து 5 உண்மைகள். அதற்கு பிறகு அதை மேற்கொள்வதை குறித்து பார்க்கலாம். நம்பர் 2, valleys are unpredictable. பள்ளத்தாக்குகள் முதலாவது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இரண்டாவது, பள்ளத்தாக்குகள் எதிர்பார்க்காத ஒன்று. We can't plan them. They very often show up in your already tough time, the most unwanted and unexpected time. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று இந்த பள்ளத்தாக்கின் வேலை வரும். அநேக நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு கடினமான வேலை வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இதுவும் சேர்ந்து வரும். Down times of life does come suddenly. வாழ்வில் அந்த சறுக்கி கீழே விழுகிறதான ஒரு நேரம் அல்லது பள்ளத்தாக்கின் நேரம் வரத்தான் செய்யும். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒரு பைபிள் காலேஜில் உள்ள பிரின்சிபல், மலேசியாவில் ஆங்கில பிரிவின் பிரின்சிபல், அவர் தமிழ் பிரிவின் பிரின்சிபல் நானாக இருந்த பொழுது நடந்தது. I served in Malaysia in a Bible school as a guest principal for 24 years. 24 வருடங்கள் நான் சேவை செய்தேன். and I just stepped down in the year 2022. 2022 நான் அந்த ஜூலை எண்டோட I decided to quit, but I served there for 24 years, which I started 24 years before that, the Tamil division of Tungling Seminary or Evangelical Theological Seminary in Malaysia. சரி, அதுல உள்ள இங்கிலீஷ் பிரிவினுடைய பிரின்சிபல் திடீரென்று கேள்விப்பட்ட ஒரு நாள் நைட்டு அவரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல ஒரு மனிதன், ஒரு கார்ல போகும்பொழுது பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி பெட்ரோல் போட்டுட்டு அப்படி காரை எடுக்க வரும் பொழுது ஒரு 4 பேரு பெரிய பெரிய நல்ல தடிகளை வைத்து கொண்டு அவரை அட்டாக் பண்ண வந்தார்கள். போட்டு அவரை அடின்னு அடித்து அவருக்கு தோள்பட்டை எல்லாம் அப்படியே அடி, எலும்பு எல்லாம் அப்படியே உடைஞ்சி அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவருடைய காசு, அவருடைய கார்ல இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி போய் விட்டார்கள். It all happened suddenly. அவர் டென்னிஸ் பிளேயரு, he loves to play tennis. I have seen him, I have gone to his house. ஆனால் அவருக்கு இந்த
அடிப்பட்டதுனால ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டாகத்தான் அவருக்கு அந்த ஷோல்டர் இருக்கும். அவரை இப்போ டென்னிஸ் விளையாட முடியவில்லை. நோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட். அதற்கு ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க முடியாது. நடந்தது உண்மை. லைஃப் இஸ் நாட் ஃபேர், பட் காட் இஸ் குட். நான் சொல்றது புரியுதா? திடீரென்று ஒரு பிள்ளை காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில, லேட் ஈவினிங் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில few people grab her and rape her. What did she do? She was just returning home. லைஃப்ல இதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது பிரியமானவர்களே. பொல்லாத உலகத்திலே நாம் வாழுகிறோம். லைஃப் ரியாலிட்டிஸ் இவைகள் எல்லாம். எங்க வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரனுடைய ஹஸ்பண்ட் நன்றாகத்தான் இருந்தார். திடீரென்று ஒரு few months back அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. வயிற்று வலிக்குதுன்னு சொன்னாரு. and within a few days he died. She is a Hindu. It happens to Hindu, it happens to Christians, it happens to Muslims. It happens to believer, it happens to non-believer. விசுவாசிக்கு நடக்கிறது, அவிசுவாசிக்கு நடக்கிறது. இது இந்துவுக்கு நடக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிறது, முஸ்லிமுக்கு நடக்கிறது. இது பணக்காரனுக்கு நடக்கிறது, இது ஏழைக்கு நடக்கிறது. இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு நடக்கிறது, ஊழியம் செய்யாதவர்களுக்கு நடக்கிறது. கமிட்டட் பிலீவருக்கு நடக்கிறது, சாதாரணமாக அப்படியே ஒரு பேர் கிறிஸ்தவராக இருக்கவருக்கு நடக்கிறது. பட் நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, சம்டைம்ஸ் தி painful moments do often happen to those who are more committed because of the additional spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தம் என்கிற காரியத்தினாலே ஒரு phone call, ஒரு email, ஒரு text message can suddenly change your mood because of the devastating news that you probably hear. ஒர்க் பிளேஸ்ல உள்ள ஒரே ஒரு சம்பவம் டப் என்று உங்களுடைய மூட மாற்ற முடியும். எரேமியா 4:20 சொல்லுகிறது. Jeremiah 4:20 reads, disaster follows disaster, the whole land lies in ruins, in an instant my tents are destroyed, my shelter in a moment. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசம் எல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. எரேமியா 4:20 வாசித்தேன். அதுதான் யோபுவுக்கு நடந்தது. Suddenly one after another, disaster after disaster, as we read in Jeremiah 4:20. பள்ளத்தாக்குகள் inevitable, தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. நம்பர் 1. நம்பர் 2, பள்ளத்தாக்குகள் எதிர்பார்க்காத ஒன்று. Valleys are inevitable. நம்பர் 2, valleys are unpredictable. எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, valleys are impartial. பள்ளத்தாக்குகள் பட்சபாதம் இல்லாத ஒன்று. இப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக சொன்னேன். Whether you are rich or poor, whether you are old or young, whether you are fat or thin, it does come. Nobody is insulated from the problems of life. வாழ்வின் பிரச்சனைகளில் இருந்து ஒருவரும் முற்றிலுமாக அது நடக்காது என்ற நிலைக்கு கொண்டு வரப்பட முடியாது. எந்த ஒரு நபரும். We all get tested, we all go through trials, we all go through challenges and face obstacles in life. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பரீட்சைகள் வரும், சோதனைகள் வரும், எதிர் வல்லமைகளும் தடை கற்களும் நமக்கு வாழ்க்கையின் பிரயாணத்திலே இருக்கும். இயேசுவும் கடினமான பாதை வழியாய் கடந்து போனார். தனிமை, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், டிஃபிகல்டிஸ், ஹார்ட் டைம்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஜீசஸ் had it. நமக்கும் வரும்.
நம்ம விழுந்து போன உலகத்துல, பூரணப்படாத ஒரு உலகத்துல, இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு, ஃபாலன் வேர்ல்டு, அதுல வாழுகிறபடினாலே இவைகள் எல்லாம் இருக்கும் பிரியமானவர்களே. இப்ப நம்ம எப்படி இதை கையாளுவது என்பதை நாம் படிக்க போகிறோம். பட் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, valleys are inevitable, valleys are unpredictable, valleys are impartial. தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, பட்சபாதம் இல்லாத ஒன்று. நம்பர் 4, valleys are temporal. Praise God for that. பள்ளத்தாக்குகள் நிரந்தரமில்லாத ஒன்று. Hallelujah. You don't stay in the valley forever unless you choose to. நீங்கள் நிரந்தரமாக பள்ளத்தாக்கிலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்களே தீர்மானித்தால் ஒழிய. This is not your permanent address. Praise God for that. சங்கீதம் 23:4 என்ன சொல்லுகிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், don't camp in the place where God only meant it for you to walk through. நீங்கள் நடந்து கடந்து செல்ல வேண்டிய பாதையாக கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்கள் ஒருபோதும் அங்கேயே முகாமிட்டு விட வேண்டாம். You walk through the valley of shadow of death. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஏலா என்ற பள்ளத்தாக்கிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள். 40 நாட்கள் கோலியாத் வந்து மிரட்டுகிறான். இவர்கள் ஏலா என்ற பள்ளத்தாக்கிலே they camped. They were supposed to move from the valley. They are not meant to camp there. This is not a ditch. It is not a tunnel. இது ஒரு பாதாளம் அல்ல, இது ஒரு குகைதான். குகை என்றால் இந்த ட்ரெயின் எல்லாம் போகுதுறோம், மலை வழியா ஒரு குகை போடுவாங்க தெரியுமா, அப்படியே டனல். இருளான குகையின் முடிவிலே வெளிச்சம் உண்டு. There is a light at the end of the tunnel. You can walk through. Amen. 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். I will read it again. மறுபடியும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். In this you greatly rejoice. Though now for a little while you may have had to suffer grief. You may have had to suffer grief in all kinds of trial. The Bible says that there will be grieving moments. துக்கப்படுகிற வேளைகள் வரும். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது. 2 Corinthians 4:17 says, light affliction for a moment is or cannot be compared to the eternal weight of glory. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. கொஞ்ச கால உபத்திரவம் நித்திய கால மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. Valleys are inevitable, valleys are unpredictable, valleys are impartial, valleys are temporal. தவிர்க்கப்பட முடியாத ஒன்று பள்ளத்தாக்குகள், எதிர்பார்க்காத ஒன்று, பட்சபாதம் இல்லாத ஒன்று, நிரந்தரம் இல்லாத ஒன்று. Number 5, valleys are purposeful. பள்ளத்தாக்குகள் நோக்கம் நிறைந்த ஒன்று. 1 பேதுரு 1:6 பலவிதமான சோதனைகள், all kinds of trial. 1 பேதுரு 1:6 1 பேதுரு 1:7 என்ன சொல்லுகிறது? There is a purpose for this. அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அழிந்து போகிற பொன். 1 பேதுரு 1:6 பலவிதமான சோதனைகள் உண்டு என்று வாசித்தோம். ஆனால் 1 பேதுரு 1:7 கவனியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். These have come so that your faith of greater worth than gold, which perishes even though refined by fire,
may be proved genuine and may result in praise, glory and honor when Jesus Christ is revealed. Every problem in life has a purpose. Even the mild irritations has a purpose. God is more interested in our character than our comfort. God is more interested in our holiness than our happiness. God is more interested to perfect us than to pamper us. நம்மை ஆண்டவர் சுபாவத்திலே வளருவதற்காக அழைத்திருக்கிறார். சௌகரிய சுகபோகமான லௌகீக வாழ்க்கைக்கு அல்ல. நமக்கு தேவன் பரிசுத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான வேலைகளை தருவதை விட அதுதான் அவருடைய வாழ்க்கையின் இலக்கு. நம்மை தடவி கொடுத்து தட்டி கொடுத்து நடத்துகிறதை விட பூரணப்படுத்த வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறார். God is more interested to perfect us than to pamper us. He is more interested to conform us than to comfort us. He is more interested in our holiness than our happiness. Amen. Valleys are purposeful. Our ultimate goal for our life is to develop Christ-like nature, character. Amen. இயேசு கூட இந்த விதமான பள்ளத்தாக்கின் வேளைகளை சந்திக்காமல் வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. அவருக்கும் பள்ளத்தாக்குகளின் வேளைகள் வந்தது. He was lonely, he was tempted, he was persecuted, he was misunderstood and finally he was crucified. அவர் தனிமையை உணர்ந்தார், சோதிக்கப்பட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார், கடைசியிலே சிலுவையிலே அறையப்பட்டார். The 5 facts of valley. பள்ளத்தாக்குகளை குறித்த 5 உண்மைகள். Valleys are inevitable, valleys are unpredictable, valleys are impartial, valleys are temporal, valleys are purposeful. தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, பட்சபாதம் இல்லாத ஒன்று, நிரந்தரமில்லாத ஒன்று, நோக்கம் நிறைந்த ஒன்று. இப்படிப்பட்டதான் நேரங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்வது? இப்படிப்பட்ட இருளின் பள்ளத்தாக்கை நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுப்பது? The best passage to look at is Psalm 23, சங்கீதம் 23. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். He was not afraid. அவன் பயப்படவில்லை. I will fear no evil. He was very clear. He was emphatic. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பயம் நமக்கு பலவிதமான பாதிப்புகளை கொண்டு வரும். நான் பயப்பட மாட்டேன். இருளின் பள்ளத்தாக்கு நேரம் வரும் பொழுது பயப்பட மாட்டேன். I will fear no evil. When difficult moments come in life, I will not fear. He made a very clear choice. He said, I will not fear. You must decide that whatever happens in your life, என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். பியூட்டிஃபுல் சாங் பை ஃபாதர். எஸ், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறது நமக்கு வேதத்திலே உண்டு. ஆனால் பயப்பட மாட்டேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Fear not. பயம் நம்மை முடக்கி போடும். பயம் நம்மை செயலிழக்க செய்யும். பயம் நமக்கு புத்தி தெளிவு இல்லாத நிலைக்கு கொண்டு போய்விடும்.
பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடி செய்துவிடும். இஸ்ரவேலின் ராணுவம் கோலியாத்தை கண்டு பயந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக பயந்தார்கள். யோசபாத்து 3 விதமான கூட்டம் வந்த பொழுது பயந்தான். ஆனால் பயந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? என்ன செய்யவில்லை? 12 வேவுக்காரர்கள் போய் வந்த பொழுது 10 வேவுக்காரர்கள் பயந்த நிலையிலே ரிப்போர்ட் கொடுத்தார்கள். என்ன நடந்தது? இங்க பாருங்க, பயத்தை டீல் பண்ணாவிட்டால் அந்த இடத்திலே நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருடைய கிருபையினால பயத்தை நான் மேற்கொள்வேன், நான் பயப்பட மாட்டேன். The first response. உறுதி இல்லாத நிலையை விட அடிமைத்தனமே மேல் என்று நினைத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்து நிமித்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். They are not too confident in the faith zone. They feel uncomfortable and unsafe to take steps of faith. விசுவாச ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு அவர்களுக்கு முடியல. அது அவர்களுக்கு இன்செக்யூரா இருக்குது, பாதுகாப்பற்ற நிலைமை மாறி இருக்குது. விசுவாச சூழ்நிலை அவர்களுக்கு அடிமையா இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்குது, சேஃபா இருக்குது. There are some people who will never move because fear has gripped them. முதலாவதாக அவன் சொன்னான், நான் பயப்படவில்லை. இரண்டாவது, அவன் சோர்ந்து போக இடம் கொடுக்கவில்லை. He refused to be discouraged. He chose not to be afraid, then he refused to be discouraged. பயப்பட மாட்டேன் என்று தீர்மானித்தான். அவன் சோர்ந்து போக இடம் கொடுக்கவில்லை. He walked. He didn't camp there. He didn't run. அதாவது பதட்டப்படல, பயப்படல. He was keeping his cool. Walked through the valley. He wasn't running. He walked confidently. He kept his cool. He maintained his composure. He wasn't wobbly. He was making progress, walking through the valley of the shadow of death, maintaining a cool attitude, not discouraged. Discouragement is a choice. Not to fear is a choice. சோர்ந்து போக மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு எப்பொழுதுமே தோல்விதான் வரும், நல்லது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காது, இப்படியே அறிக்கையிட்டு கொண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு பரிதாப ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளாதீங்க. ஆமென். Keep your eyes on God. இருளின் நேரங்கள் வரும், உண்மை. கடினமான நேரங்கள் வாழ்க்கையில வரும். யாருக்கு வரவில்லை சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே வரலையா பாஸ்டர்? அதை ஏன் கேட்குறீங்க? 1 or 2 நிறைய இருக்கு பாஸ்டர். வாழ்க்கையில சில நேரம் எல்லாம் சேர்ந்து வருது பாஸ்டர். எக்ஸாக்ட்லி. பட் இப்ப அதை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. அது ஆனால் நிரந்தரமானது அல்ல என்பதையும் நீங்கள் கேட்டீர்களே. கடந்து வாருங்கள், கடந்து வாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்று வாசித்தோமே, சோதனையின் பள்ளத்தாக்கு என்று வாசித்தோமே. பிரச்சனையை தியானிக்காதிருங்கள், பிரச்சனையை அதிகம் நோக்காதிருங்கள், இயேசுவை நோக்குங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். ஆண்டவர் அந்த பாதை வழியாய் கொண்டு போற. It is only a pathway, it is not your destination. You are only meant to walk through. Don't camp there. Don't get discouraged. மூன்றாவதாக அவன் தேவனுடைய சமூகத்திற்குள் தன்னை வைத்துக் கொண்டான். He drew himself to the presence of God. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? சங்கீதம் 23 நீங்க வாசிச்சீங்கன்னா 4ஆம் வசனம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். He was aware of the presence of God. He knew that there was the presence of God in that difficult time. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் அனுபவிக்கிறவனாய் இருக்கிறான். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். You will never go through a valley on your own, people of God.
very difficult. God is wanting to be there with you and take you through. உங்களை அந்த சூழ்நிலை வழியாய் நடத்தி கொண்டு போக அவர் விரும்புகிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. Isaiah 43 and verse 2. When you pass through the waters, I will be with you. And when you pass through the rivers, the Lord says they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. God will be with us in the valley. Amen. இருளின் பள்ளத்தாக்கு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாமல் இருங்கள். தேவ சமூகத்தை நீங்கள் உணருங்கள். Experience the presence of God. In Psalm 23, suddenly in verse 4 and 5, 4-5 வசனங்களிலே அந்த இலக்கண நடை மாறுகிறதை நான் பல செய்திகளிலே ரெஃபர் பண்ணினதை நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். There is a change in the language. சங்கீதம் 23ல நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. யாருக்கிட்டையோ பேசுகிறதை போல இருக்கிறது சங்கீதக்காரன். He is making a statement about his God to someone. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யாரையோ பார்த்து பேசுகிறதை போல இருக்கிறது. பேசுகிற நபர் முதலாவது நபர். யாரிடத்துல பேசுகிறோமோ அது இரண்டாவது நபர். யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் அங்கே இல்லை, அவர் தூரத்தில் இருக்கிறார். அவரை பற்றி பேசுகிறீர்கள், மூன்றாவது நபர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர், சங்கீதக்காரன் சொல்ற, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பக்கத்துல இல்ல, எங்கேயோ இருக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜ் பாருங்க. அவர், இவர்னு சொல்லல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல அந்த இலக்கண நடையில நீங்க பாருங்க, in the grammar you see God being mentioned in the third person. The psalmist is speaking to someone. That is the way you see this writing. The writer is writing from the first person, and experientially he is saying some things. He is talking to someone, and the person that he is talking to is the second person. If you understand the language well and how things are communicated, first person, second person, third person, முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர். திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் திருமணம் நடக்க போகிற ஆணும் பெண்ணும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். திருமணத்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ் செகண்ட் பர்சன். இன்வைட் பண்ணவங்க யாரு? தேர்ட் பர்சன். அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள். தேர்ட் பர்சன்ல தான் இங்க சொல்லப்படுகிறது. கானாவூர் கல்யாணத்துல இயேசு தேர்ட் பர்சனாக வந்தார், விருந்தாளியாக வந்தார் திருமண வீட்டில். ஆதாம் ஏவாள் திருமணத்தில் அவர் இரண்டாவது நபராக இருந்தார். ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகிறார், அதிலே அவர் முதலாவது நபராக இருப்பார், மணவாளன். நானும் அதிலே முதலாவது நபராக இருப்பேன், மணவாட்டி. ஆமென். So the first person, second person, third personங்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? So முதல் 3 வசனங்கள்ல God is referred in the third person pronoun. 4வது வசனம் நீங்க பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், difficult times in life, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர்
என்னோடு கூட இருக்கிறீர். திடீரென்று அந்த இலக்கண நடை மாறுகிறதை பாருங்கள். தேவரீர் யாரிடத்திலேயோ மூன்றாவது நபரை குறித்து பேசுகிறதை போல பேசின இந்த சங்கீதக்காரன் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லிவிட்டு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு என்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சங்கீதம் 23 திடீரென்று ஆண்டவர் இரண்டாவது நபராக அங்கே அந்த எழுத்துக்களிலே பார்க்கிறோம். Suddenly the psalmist is experiencing the closeness of God. Suddenly when we have problem, religion becomes relationship. வழக்கமாக நம்முடைய ஜெபம் ஒருவேளை மத சடங்குகளை ஆசரிக்கிறது போல இருக்கலாம். ஆனால் ஒரு அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தா ஏதோ எங்கேயோ கற்ற வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் ஜெபத்துல வரும் ரெகுலர் டைம்ஸ்ல. ஆனால் உண்மையாக ஒரு ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரே என்று உண்மையாய் கூப்பிடுகிறதை பார்த்திருக்கிறீர்களே. Suddenly religion becomes relationship. You are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table. You anoint my head. It is always in the difficult times that we draw closer to God. Crisis times can be revelation moments. Incidental experiences can become intimate encounters. That's when religion becomes relationship. Hallelujah. Amen. பயப்படவில்லை, சோர்ந்து போக இடம் கொடுக்கவில்லை, தேவனுடைய சமூகத்திற்குள் தன்னை வைத்துக் கொண்டான். 4வது, அவன் தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் சார்ந்து கொண்டான். He relied on God's protection and guidance. சங்கீதம் 23:4. Your rod and your staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் என்றால் என்ன, தடி என்றால் என்ன? மேய்ப்பன் இந்த 2 காரியத்தையும் வைத்திருப்பான். திரளான ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மேய்ப்பன். He has the rod and the staff. அவன் கோலையும் தடியையும் வைத்திருப்பான். எதற்கு கோலை வைத்திருப்பான்? கோல் என்பது என்ன, தடி என்பது என்ன? கோல் என்பது இங்க பாருங்க, அதுல ஒரு முனையில ஒரு வளைவு இருக்கும், அது கோல். லாங் ஸ்டிக் வித் a curvy end. எதற்கு இதை பயன்படுத்துவான்? மேய்ப்பன். ஆடு அப்படி வழி தப்பி போகும் பொழுது அந்த கோலை வைத்து அவன் என்ன பண்ணுவான்? ஜென்டிலா அவன் அந்த ஆட்டை அவன் நேர்பாதையில் நடத்துவதற்காக அவன் அதை பயன்படுத்துவான். எதற்காக இந்த ஸ்டிக் பயன்படும்? இந்த கோல் பயன்படும். ஒரு குழிக்குள்ளே அது விழுந்து விட்டால் அதை தூக்குவதற்கு அது பயன்பெறும். சில வேளைகளில் எதையாகிலும் அந்த ஆட்டுக்கு ஃபீட் பண்ணணும்னா ஒரு மரம் இருந்தா அந்த கிளையை அப்படி உடைச்சி கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு அது பயன்பெறும் கோல். ஆனால் இங்க என்ன சொல்றாரு? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடி என்றால் என்ன? அது ஒரு 2 அடி நீளம் இருக்கிற ஒரு குச்சி இருக்கும். அது பாதுகாப்புக்காக. இந்த ஆடுகளை தாக்குவதற்கு நரிகளும் மற்ற காரியங்களும் வரும் பொழுது அதை விரட்டுவதற்கு shepherd will use this to attack. So he has two, a rod and a staff. ஒரு கோலும் ஒரு தடியும். ஆமென். ஆண்டவருடைய பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் சார்ந்து கொண்டான்.
பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ பிரசன்னத்தில் உங்களை இருத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் அந்த சூழ்நிலையில் இருளான நேரத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 23:4, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வள்ளுகிறது. அந்த ஆண்டவருடைய காரியங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அவர் கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவருடைய திட்டம், நோக்கம், அவருடைய பிளான் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Let me say one last thing and close. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் என்று நமக்கு தமிழ் பைபிள்ல இருக்கிறது, இங்கிலீஷ் பைபிள்ல even when I walk through the valley of the shadow of death, மரண இருளின் நிழல்கள். அந்த வார்த்தை தமிழ்ல இல்ல, நிழல்கள், மரண இருளின் நிழல்கள். when I walk through the valley of shadow of death, கவனிங்க, இந்த நிழல் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து ஒரு 3 உண்மைகளை சொல்லுகிறேன். Let me share with you 3 realities of shadow. Shadows are always bigger than the reality. நம்மை பயமுறுத்தும் சில சூழ்நிலைகள், நிழல் உண்மை உருவத்தை விட பெரிதாக இருக்கும். நமக்கு பயமும் கவலையும் எப்பொழுதும் அந்த நிஜமான சூழ்நிலைக்கு மிஞ்சினதாகத்தான் இருக்கும். Number 2, shadows cannot hurt you. நிழல்கள் உங்களை காயப்படுத்த முடியாது. Shadows are only images, they are not substance. நிழல்கள் உங்களை காயப்படுத்த முடியாது. நிழல்கள் உங்களை அச்சுறுத்தும். அது நிஜத்தை விட பெரிதாய் அது தோற்றமளிக்கும். அது உங்களை அச்சுறுத்தும். ஆனால் அது உங்களை காயப்படுத்த முடியாது. அது ஒரு நிழல் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 3வது, நிழல் என்று ஒன்று இருப்பதற்கு காரணம் என்ன? பக்கத்துல எங்கேயோ ஒளி இருக்கிறதுனாலே தான் அங்கே நிழல் உண்டாகிறது. You don't see shadows in the night, you only see shadows in the sunlight. Amen. So வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நிழல் இருக்கும். Therefore நீங்கள் அந்த நிழலை பார்க்காமல், அந்த நிஜமில்லாத நிழலை பார்க்காமல், நிஜமான அந்த ஒளியை, அந்த தேவனை பாருங்கள். Don't focus on the shadow, focus on God, the light. Amen. When you walk through the valley, don't look at the shadow, look at the light. Amen. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது என்ன செய்வது? When we walk through the dark moments of life, வாழ்க்கையின் இருளான நேரங்களில் என்ன செய்வது என்பதை நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்பொழுதும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எப்பொழுதாவது வரும். இது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இது எப்பொழுது வரும் என்று நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது திடீரென்று வரும். அது எல்லாரையும் வந்து தாக்கும். அது நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஆமேன். அப்படித்தானே படிச்சோம். வேலிஸ் ஆர், நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்குகள் வரும். அது எப்பொழுதாவது வரும். ஆனால் அது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. அது எதிர்பார்க்காத ஒன்று. எதிர்பார்க்காத வேளைகளில் வரும். பட்சபாதம் இல்லாத ஒன்று, நிரந்தரமில்லாத ஒன்று. அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நோக்கம் நிறைந்த ஒன்று. அதையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் you will rejoice over
that as well. Valleys are inevitable, valleys are unpredictable, valleys are impartial, valleys are temporal, and valleys are purposeful. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்வது? We will refuse to be fearful. We will refuse to be discouraged. We will draw ourselves into His presence. We will rely on His protection and guidance. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை இருத்திக் கொள்ளுவோம். நாம் சோர்வுக்கு இடம் அளிக்க மாட்டோம். நாம் பயப்பட மாட்டோம் என்ற தீர்மானத்தை எடுங்கள். விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ எல்லாரும் இந்த பள்ளத்தாக்கு நேரமளியாய் கடந்து போவார்கள். அவர்களுக்கோ ஒரு மேய்ப்பன் இல்லை, நமக்கோ நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள் சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கடைசி வசனம் சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமேன். கர்த்தர் மேய்ப்பராக இருப்பார், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆனால் இடையில இந்த மாதிரி வேளைகளும் வரும். அப்படிப்பட்ட வேளைகளிலே நீங்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். Take Psalm 23 as an encouragement. If you are going through a valley right now, இப்பொழுது ஒரு கடினமான இருளின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து போகிறவர்களாக இருந்தால், this word is coming to you as a word that gives hope. ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையாக உங்களுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் அது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக வருகிறது. உங்களை அது உயிர்ப்பிக்கிறது. ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்திலே அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போயிருந்தால் நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வழியாய் சமீப நாட்களிலே கடந்து போகாமல் இப்பொழுதும் நீங்கள் அந்த சூழ்நிலையிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை எதிர்காலத்திலே அது வரக்கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நிதானித்து தீர்மானித்து கற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறார். The Lord is preparing you already. இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. All kinds of trials will come. ஆமென். சில வேளைகளில் தேவன் அனுமதிக்கிற பரீட்சை, சில வேளைகளில் பிசாசு கொண்டு வருகிற சோதனை. At times it is the test that God gives you to promote you. At times it is the work of the enemy to make you fall. பிசாசானவன் உங்களை விழத்தள்ளுவதற்காக பலவிதமான சோதனைகளை கொண்டு வரக்கூடும். ஆனால் எல்லா சோதனை வேளைகளிலும் உண்மையுள்ள தேவன் கூட இருக்கிறார் என்றும், அவர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்றும், அவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் என்றும் நாம் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். God will not tempt us beyond what we can handle. He will also provide a way of escape. He is a faithful God. அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். ஆமென். Praise God. I'm sure you were blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் வசனத்தின் மூலம். I'm sure you are encouraged. நீங்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. Father, we thank you for speaking to us. மிக தெளிவாக எங்களுக்கு ஆண்டவரே கடினமான நேரங்களில் போகும் பொழுது எங்களுக்கு வேண்டிய சரியான ஆண்டவரே ஆதாரத்தை, ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவை எங்களை பலப்படுத்துவதற்கு தந்தீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Father, we thank you for the wonderful precious living word which has life. ஆண்டவரே ஜீவனுள்ள உம்முடைய வசனம், வெளிப்பாடுகள் நிறைந்த உம்முடைய வார்த்தைகள் எங்களை வந்து எட்டினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசினதற்காக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுவோம். ஆச்சரியமானவரே என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அப்பொழுது
கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ஆமென். கர்த்தர் நம் வாழ்வில் பாராட்டின கிருபைகள், அவர் பாராட்டின தயவு, அதற்கு நாம் பாத்திரங்களே அல்ல. கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தி வந்தாரே, அதற்கு தகுதி இல்லாத என்னை கர்த்தர் உயர்த்தினாரே, தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் உயர்த்தினாரே. அவரை உயர்த்தி பாடுவோமா? ஆமா ஆண்டவரே, உடைய கிருபைக்காய், உடைய தயவுக்காய், நீ பாராட்டின உடைய எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை சேர்ந்து பாடுவோம். பார்த்து எங்களை உயர்த்தி துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கின நல்ல தெய்வமே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை விழுந்திடாமல் எங்க நிலையிலே எங்களை வைத்து பாதுகாத்தவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. Thank you for tuning in and joining in our online service. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனுமா. தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே இடைப்பட்டு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடத்தும். உங்க ஆளுகைக்கு எங்களை கொண்டு வருகிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். Thank you and God bless you.